இறைவன் சொல்கிறாங்க, நான் சகலத்தையும் படைச்சிருக்கிறேன், உங்கள் உள்ளத்தில் இந்த உலகத்தை குறித்து நான் கொடுத்துருக்குறேன். ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கு, அவர் செய்து வர, அதாவது ஆதி முதல் அவர் செய்து வர கிரியைகள் எந்த மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குறிப்பாக இறைவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது, அது நம்ம நல்லாவே தெரியும். கர்த்தர் சொல்லும்போது இந்த உலகத்தை குறித்து சொல்ல வரல, அவர் தன்னை குறித்து சொல்ல வரார். தன்னுடைய தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லலாம், தன்னுடைய சிருஷ்டிப்புன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ நமக்கு புரியதுக்கு ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்காங்க, அப்புறம் சிருஷ்டியில் படைத்த ஆட்கள் இருக்க, படைத்தவர் இருக்காரு, அப்புறம் படைச்சது ஐட்டம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இங்கே. அப்போ சிருஷ்டி கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் சிருஷ்டிப்பிங்க இருக்குது. அப்போ இறைவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நமக்கு யாருக்குமே தெரியாது எப்படி இறைவன் உருவாகினார். நம்ம நினைப்போம் அப்போ உருவானார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 தொடக்கம் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கு அப்படி தான், நம்மளுடைய மூளைக்கு அப்படி தான் எட்டும் முதல்ல. ஆனால் இறைவன் பார்த்திங்கன்னா அந்த